இருக்கு மேடம். மேடம் விசாரணை எந்த அளவுக்கு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. என்ன ஆவணங்கள் கைப்பற்றிருக்குது மேடம்? என்ன விசாரணை எவ்வளவு நேரம் இருக்கு மேடம்? மேடம் விசாரணை எவ்வளவு நேரம் இருக்கு? மேடம் விசாரணை எந்த நாள் என்ன மாதிரியான ஆவணங்கள் மேடம்? யார் அந்த சார்? அதுக்கு ஏதாவது விடை தெரிஞ்சா மேடம்? அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாக இருக்கும் ஞானசேகரன் வீட்டில் சோதனை நடைபெற்றிருக்கிறது. இதில் கட்டுக்கட்டாக ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். தற்போது கைப்பற்றிய இருக்கக்கூடிய ஆவணங்கள் எந்த குற்ற வழக்கு தொடர்புடையது என்ற தகவல் வெளியாக இருக்கிறதா? தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய விசாரணை தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிரமாக விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த வழக்குல பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஞானசேகர் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ள நிலையில சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிரமாக இன்று காலை முதலே அவரது வீட்டில் சோதனையானது நிகழ்த்தி வருகின்றனர். குறிப்பாக காலை ஆரம்பித்த இந்த சோதனையானது சுமார் 6 மணித்திற்கும் மேலாக நடைபெற்று தற்போது நிறைவுற்றது. குறிப்பாக ஞானசேகரின் வீடுகள்ல இந்த கோட்டுப்புறத்துல இருக்கக்கூடிய அவரது வீட்டுல சோதனை மேற்கொண்டதுல பல்வேறு முக்கிய ஆவணங்களை போலீசார் பறிமுதல் செய்து சென்றுள்ளனர். குறிப்பாக 2 அட்டை பெட்டிகள்ல பல்வேறு முக்கிய ஆவணங்கள் மற்றும் ஒரு சிறிய பட்டா கத்தியை பேப்பரில் சுற்றியபடியே போலீசார் பறிமுதல் செய்து சென்றுள்ளனர். அது மட்டுமின்றி பைல்ஸ் சிலவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்து விட்டு சென்றுள்ளனர். அவர்களிடம் கேட்டபோது பிளீஸ் கிவ் சம் டைம் என பேட்டி அளித்து விட்டும் சென்றுள்ளனர். தொடர்ச்சியாக அவரது மனைவியிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். அதாவது இவர் வெறும் பாலியல் வன்கொடுமை வழக்கு தவிர பல்வேறு குற்ற வழக்குகளிலும் இவர் தொடர்புடையதாக கூறப்படுவதால அதுல சம்பாதித்த தொகையை என்ன மாதிரியான சொத்துக்கள் ஏதேனும் வாங்கப்பட்டுள்ளதா, அது வேறு ஏதேனும் வாங்கியுள்ளாரா என்ற கோணங்கள்ல அவரது மனைவியிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு அவரது வாக்குமூலத்தை வீடியோ பதிவாகவும் செய்தனர். அது மட்டுமின்றி அவரது பறிமுதல் செய்யப்பட்ட அந்த ஆவணங்கள் இவர் பண்ணை வீடு, கார் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் இருப்பதால அந்த ஆவணத்தையும் பறிமுதல் செய்துவிட்டு தற்போது சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் சென்றுள்ளனர். தொடர்ச்சியாக இதுல காலை 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அவரது வீட்டுல, அதாவது கோட்டூர்புரம் மண்டபம் சாலையில இருக்கக்கூடிய அவரது வீட்டுல தீவிரமாக மேற்கொண்ட நிலையில, குறிப்பாக 2வது தளத்துல அவர் வசித்து வரும் நிலையில அந்த தளத்துல தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள், அதாவது 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள், ஜமால், பிருந்தா மற்றும் முக்கிய ஸ்நேக பிரியா என 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்ட நிலையில அதன் பின்பாக 10 அதிகாரிகள் தீவிரமாக சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில தான் இந்த ஆவணங்கள் 2 அட்டை பெட்டிகள்ல இருக்கக்கூடிய ஆவணங்கள், லேப்டாப், ஹார்ட் டிஸ்க், பென்டிரைவ் உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் சென்றுள்ளனர். இந்த ஆவணங்கள்ல, அதாவது ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்டவையில வேறு ஏதேனும் மாணவிகளின் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வீடியோ உள்ளதா, அவரது 2 செல்போன்களையும் பறிமுதல் செய்த நிலையில அதுல இருந்து சேகரித்த ஆவணங்களை அடிப்படையாக வைத்து இதுல சோதனை மேற்கொண்டனரா என்ற கோணங்கள்ல தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆவணங்களை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்டமாக ஞானசேகரனை போலீசார் கஸ்டடி எடுக்க முடிவு செய்துள்ளனர். கஸ்டடி எடுத்த பின்பு தான் இவர் 20க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குல இருப்பதாகவும், அதாவது பள்ளிக்கரணையில சமீபத்துல 200க்கும் மேற்பட்ட சவரன் வரை இவர் கொள்ளையடித்திருப்பதாகவும், இது குறித்து அவர் அந்த நகைகளை என்ன செய்தார், அவரை எங்கு மறைத்து வைத்தார் என்பது குறித்த விவரங்கள் தெரிய வரும் என போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சாலமன்.